திருநெல்வேலி வெள்ளைக்குழம்பு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற போட்டுக்கோங்க. ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பத்தைகளை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 5லேருந்து 10க்குள்ள சின்ன வெங்காயம் உரித்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு அடுப்பில் ஏற்றுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி உள்ளே போடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து போடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் உரித்து போடுங்க. இந்த 3 சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். கொஞ்சம் மல்லி தூவினீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். ஒரு கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன், பெரிய கத்திரிக்காவா. இது கொதித்த பிறகு கத்திரிக்காவை சேருங்க. தக்காளி பழமும் 2 பழங்கள் சேர்த்துருக்கேன். சில மாங்காய் துண்டுகளும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு முழு முருங்கைக்காவும் நான் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் போடும்போது இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி கொஞ்சம் திறந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேகும், அந்த பொங்கி வெளியில் வராது. பாருங்க, நல்ல ரோல் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தோன்னா இந்த காய்கறிகளில் இறங்கும் அந்த உப்பு. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். கொஞ்சம் மல்லி தூவி கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த குழம்பு செஞ்சிடலாம். திருநெல்வேலியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த குழம்பு பரிச்சயம், எல்லார் வீட்லேயும் செஞ்சுருப்பாங்க. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். மிக்சியில் அந்த தேங்காய் அரைக்கிற நேரம் மட்டும்தான். அதை அரைச்சி ரெடியாக வச்சிட்டோம்னா இந்த குழம்பு சட்டுன்னு ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் காய் வெந்து போயிடும். இப்போ பாருங்கள், அந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் எல்லாம் அந்த காய்கறியில் இறங்கிருச்சு. 3/4 பாகம் அந்த காய்கறிகள் நல்லாவே வெந்துருச்சு. இதில் தக்காளி பழமும் மாங்காயும் போடுறதுனால புளியினுடைய அளவை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ புளி கரைசல் விட்ட பிறகு இந்த புளி கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இடையில மல்லி இலைகளையும் தூவிட்டு வாங்க. நல்லா கொதிச்சிருச்சு புளியில். இப்போ எல்லா சுவைகளுமே உள்ளே வந்துருச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் தான் பாக்கி இருக்குது. அது நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் போடுற ஸ்டெப் தான். அதை இப்போ சேர்த்துடலாம். இந்த தேங்காய் ஜீரகம் அரைச்சோம் இல்லையா, அதையும் இதோட கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு கொதி வந்தால் போதுமானது. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல ஒரு வித்தியாசமான வாசனை வரும். ஏன்னா நம்ம தக்காளி பழம், வெங்காயம், ஜீரகம் அரைச்சி விட்டதுனால வித்தியாசமாக இருக்கும். அந்த வெள்ளை குழம்பு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். இது உதிர உதிர வடித்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. மல்லி தூவிடுங்க. இனிமேல் நம்ம தாளிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியை அரிஞ்சு அதையும் தாளிப்பில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசமாக இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக காயத்தூள் எண்ணெயில் பொரியும் போதே நல்ல வாசனை வரும், அது நல்லதும் கூட. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த சூடான குழம்புல நீங்கள் அப்படி இறக்கும்போது அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்னும் அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுனால அதனுடைய வாசனை இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ அந்த குழம்புல சேர்த்துடலாம். அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள்.
தேங்க்யூ.